அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான என்னோட ஸ்டைல்ல மெக்ரூனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன். இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். பட்டை, லவங்கம், கல்பாசி சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கேன். மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு, வெங்காயம் கூட இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பேஸ்ட்டையும் விட்டுட்டு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 1/2 கப்பு மக்ரூனி எடுத்திருக்கேன். நல்லா அந்த பேஸ்ட்லேயே நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 4 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்துட்டு கிண்டி விடாமல் ஒரு 2 விசில் போட்டு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு மக்ரூனி ரெடி ஆகிடும். கொஞ்சமாக பட்டர் சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா மக்ரூனி ரெடி ஆகும். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு இதான் நான் பேக் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.